வணக்கம். இது அரசியல் களம். தமிழின் பல்ஸ். அரசியல் களம் 4வது எபிசோடு இது. இந்த வாரம் அரசியல் களம் வந்து டெல்லியிலேருந்து கன்னியாகுமரி வர நாகரிகத்த பத்தின ஒரு பயங்கர பேச்சுவார்த்தை இருந்தது. அதுல நெறைய அநாகரிகமும் இருந்துச்சு. அதுபோக தமிழ்நாடு பட்ஜெட். நம்முடைய தமிழ்நாடு திமுக ஆட்சி பொறுப்பேற்று அவர்களோட இறுதி ஆண்டு பட்ஜெட் இது. ஏன்னா அடுத்த வருஷம் அவங்க வந்து இறுதியா பட்ஜெட்ட முழுமையா போட முடியாது. அந்த இன்டரிம் பட்ஜெட் போடுவோம். அந்த பட்ஜெட்ல நெறைய சுவாரஸ்யங்கள் இருக்கு. அத பத்தியும் அதுபோக ஈடி ரெய்டு போன வாரமே நம்ம சொல்லியிருந்தோம். ஈடி ரெய்டு. ஈடி ரெய்டு டாஸ்மார்க் மேல. அதுல நெறைய விஷயங்கள் டாஸ்மார்க் அறிக்கையா வெளியிட்டிருக்காங்க. அத பத்தியும் நம்ம இந்த வாரம் பார்க்க போறோம். வாங்க போகலாம். இந்த வாரம் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். பாகிஸ்தான்ல வந்து பல்கிஸ்தான் லிபரல் ஆர்மி அந்த இயக்கத்தின் சார்பாக 214 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள கொன்று குவிச்சிருக்காங்க. அது நம்ம ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம். அது ரொம்ப கண்டனத்துக்குரியது. அவங்களுடைய கொள்கை கோட்பாடு என்னவா இருந்தாலும் அது மிகவும் கண்டனத்துக்குரியது. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல ஒரு பள்ளி மாணவன கைய வெட்டியிருக்கிறாங்க. ஒரு ஜாதி மோதல்ல. அதுக்கும் தமிழின் பல் சார்பாக வன்மையாக நாங்க கண்டிக்கிறோம். இதுக்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புறோம். வாங்க நம்ம அரசியல் களத்துக்கு போகலாம். இந்த வாரம் அரசியல் களத்துல நம்ம ஒவ்வொரு கட்சி சார்ந்து நம்ம பேச முடியல. ஏன்னா எல்லாருமே ஒரே விஷயத்த தான் பேசியிருக்காங்க. அதுல ஒரு விஷயம் திங்கட்கிழமை ஆரம்பிச்சதுங்க. இந்த டெல்லியில கல்வி அமைச்சர், மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் நம்மளுடைய தமிழ்நாடு எம்பிக்களை பார்த்து நாகரிகமற்றவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. கிளம்பிட்டாங்க நம்ம ஆளுங்க ஃபுல்லா. அது சொன்னது தாமதம் தான். ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துல தமிழ்நாடு முழுக்க தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய உருவ பொம்மையை எரிச்சாங்க. அது எப்படின்னு தெரியல. அது சடனா உடனே ரெடி பண்ணது எப்படிங்கிறது தெரியல. அந்த நிகழ்வுல பார்த்தீங்கன்னா, நம்முடைய எம்பிக்கள் டெல்லியில வந்து வன்மையா கண்டிச்சாங்க. அது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஏன்னா வந்து நம்ம தமிழக எம்பிக்கள பத்தி ஒரு ஒரு விஷயத்த சொல்லும்போது, அது யார் சொன்னாலும் அது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. அது ரொம்ப வந்து கவனிக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, அதுல மத்திய அமைச்சர் சொன்ன வார்த்தை, தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொன்ன வார்த்தை. பிஎம் ஸ்ரீ திட்டத்துல மார்ச் மாதம் கடந்த 2024ல நம்முடைய கல்வித்துறை அமைச்சர், தமிழக கல்வித்துறை அமைச்சர் அவர்களும், நம்முடைய பாராளுமன்ற குழு தலைவர் திருமதி கனிமொழி அவர்களும் கலந்து கொண்டு, அந்த தர்மேந்திர பிரதான் அவர்களுடன் கலந்து கொண்டு, பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் நாங்கள் கலந்துக்கிறோம், நாங்கள் இணைய தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறதா அவர் வந்து குறிப்பிட்டிருந்தார். இதுக்கு எந்த ஒரு கண்டனமும், எந்த ஒரு மாற்று அறிக்கையும் வரவே இல்லை இப்போ வரைக்கும். இது அவங்க என்ன சொல்கிறாங்க பிஜேபி சார்பா, அப்போ பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் கலந்துக்கிட்டேன்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கு இவங்க அப்படி ஒரு திட்டத்தில் நாங்கள் கலந்துக்கல அப்படின்னு சொல்லி ஏன் இவங்க இப்போ வரைக்கும் மாற்று அறிக்கை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அந்த திட்டத்தில் கலந்துக்கிட்டு நாங்கள் சைன் பண்ணுறோம் அப்படிங்கிற சொல்லிட்டு போனவங்க கொஞ்ச நாள்லேயே அவங்க சைன் பண்ண மறுத்துட்டாங்க. யாருங்க அந்த சூப்பர் முதல்வர்? மறுபடியும் ஒரு கேள்வி. சூப்பர் முதல்வர் யார் அப்படின்னு சொல்லி தர்மேந்திர பிரதான் அவர்கள் கேள்வி கேட்டாங்க. அதுவுமே ஒரு கொந்தளிக்கப்பட வேண்டிய விஷயம் ஆயிடுச்சு. இங்கே முதல்வர் கண்ட்ரோலில் தான் தமிழகம் நடந்துகிட்ருக்கு. சொல்லப்போனால் முதல்வர் வந்து நிறைய விஷயங்களில் ஒரு தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடியவர் நம்ம முதல்வர். அப்படி இருக்கும்போது சூப்பர் முதல்வர்னு ஒருத்தர் இருக்காங்க, அது யாருங்கிற கேள்வியை வந்து அமைச்சர் அவர்கள் கேட்டிருந்தாங்க. அதுக்கும் நம்ம எம்பிக்கள், தமிழக எம்பிக்கள் அவ்வளோ பேரும் கண்டன குரலை எழுப்பியிருந்தாங்க. அதன் பின்பு மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு நீண்ட நெடிய உரையை நடத்தியிருந்தாங்க. அதில் அவங்க சொல்லியிருந்தது, தமிழில் வந்து காட்டுமிராண்டி மொழின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தார், அவரை நீங்கள் போற்றுகிறீங்க. இங்கே தர்மேந்திர பிரதான் அவர்கள் நாகரிகமற்றவர்கள் சொன்னதை நான் வாபஸ் பெறுறேன், அதுக்கு நான் மன்னிப்பும் கேட்குறேங்கிற மாதிரி சொன்னாங்க. நாடாளுமன்றத்தில் அந்த வார்த்தையை சபை குறிப்பிலேருந்து எடுக்கவும் செய்யப்பட்டுச்சு. இதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம தமிழக எம்பிக்கள் சைட்லேருந்து எந்த ஒரு பதிலும் அதுக்கு வரல. ஸோ அந்த இடத்துல வந்து நம்முடைய மத்திய நிதியமைச்சர் அவர்கள் நிறைய கேள்விகளை கேட்டிருந்தாங்க. அதுக்கும் பதில் சொல்ல யாருக்குமே முன்படலை. மறுபடியும் ஒரே விஷயத்தை தான் இங்கே பேசிகிட்டு இருந்தாங்க. தமிழக கல்வித்துறைக்கு நீங்கள் மத்திய கல்வித்துறை வந்து நிதி ஒதுக்கப்படவில்லை. இந்த ஒரு வார்த்தை தான்.
இதுக்கு எல்லா கட்சியும் கண்டன குரல், தமிழகத்தில் எல்லா கட்சியும் கண்டன குரல் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. அதில் குறிப்பிடத்தக்க கண்டன குரல் தாவேகா சைடிலேருந்து வந்தது. எதுக்காக அந்த கண்டன குரல்னா, நம்ம தான் விஜய் அவர்கள் ஸ்கோர் பண்ணிடுவார, ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட்டாரு அந்த விஷயத்தில். நிதியமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க இல்லையா, தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொல்கிறவங்கள நீங்கள் கொண்டாடுறீங்கன்னு. அவர் குறிப்பிட்டது பெரியார் அவர்களை. எப்படி நீங்கள் பெரியார் அவர்களை இப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம விஜய் அவர்கள் மிக நீண்ட நெடிய ஒரு கண்டன அறிக்கையை விட்டுருந்தாங்க. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. மற்ற யாரும் விடலைங்க, இவர் ஒருத்தர் தான் விட்டுருந்தார். அது ரொம்ப வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா தாவேக்கா எதை எப்போ செய்யணுங்கிறது விஜய் அவர்களுக்கு தெளிவாக தெரியுது. எந்த ஒரு விஷயத்தையும் சரி அழகாக பண்ணுறாரு. அதை நம்ம வரவேற்கணும். இந்த பிரச்சனை டெல்லியிலேருந்து ஆரம்பித்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகி கேரளா எம்பிகள் பேசினாங்க, அதுபோக நம்ம தமிழக எம்பிகள் பேசினாங்க. இது பரபரப்பு. கேரளாவிலேருந்து தமிழகம், ஈவன்தோ பீகாரில் முனக்கொண்டும், இது பீகாரோட எம்பி முனக்கொண்டு ஒருத்தங்க பேசியிருந்தாங்க. இந்த டெல்லி பரபரப்பு முடிகிறதுக்குள்ளே அடுத்த தமிழ்நாடு பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை, திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே இறுதி நிதி அறிக்கை இதுதான். நெக்ஸ்ட் இயர் வந்து இன்டரியம் பட்ஜெட் தான் போட முடியும். இந்த அறிக்கையை வந்து பார்த்திங்கன்னா, நிதிநிலை அறிக்கை நிறைய வரவேற்கப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்குது. நிறைய தேர்தல் அறிக்கையில் இருக்கிற மாதிரியே நிறையவும் இருக்குது. அதையும் குறிப்பிட வேண்டிய விஷயம். 55,000 கோடி ரூபா வந்து கல்விக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதில் குறிப்பிடத்தக்க 2,000 கோடி ரூபா, அதாவது பிஎம் ஸ்ரீ திட்டத்துக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த 2,000 கோடி ரூபாயும் சேர்த்து இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. அதுபோக வந்து முதியோர்களுக்கு வந்து அன்பு சோலை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. அது ரொம்ப வரவேற்கப்பட வேண்டிய விஷயம், பாராட்டக்கூடியது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லேப்டாப் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயங்கள். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வரவேற்கப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் எப்பவும் போல் ஒரு 1,500 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. எதுக்கு தெரியுங்களா? சென்னை கூவத்தை கிளியர் பண்ணுறதுக்கு தான். ஸோ இந்த கூவத்தை கிளியர் பண்ணுறதுக்கு 1,500 கோடி ரூபா. இது இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற நிறைய பேர் திருப்பி திருப்பி இதை கேட்டுகிட்டே இருக்காங்க. வருஷம் 1,500 கோடி ரூபா ஒதுக்கிறீங்களே, இது என்ன நடக்குன்னு. அது இப்போது தாவேக்காலேருந்து நிறைய ஏகப்பட்ட ட்விட்டரில் போட்டுட்ருக்குறாங்க. மீமிஸாக நிறைய ஓடிட்டுருக்கு. அதன் பிறகு எஸ்எல்பி, அதாவது சரண்டர் லீவு சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கீம் ஒன்று அரசாங்க ஊழியர்கள்ட்ட இருக்குது. அதை 1/4/2026 செயல்படுத்துகிறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரண்டர் லீவ் விஷயத்தில். அதன் பின்பு வந்து பார்த்திங்கன்னா, ராமேஸ்வரத்தில் ஏர்போர்ட் கொண்டு வர போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஏர்போர்ட் கொண்டு வர்றதுங்கிறது அது நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒர்க்கு. இடம் ஒதுக்குறது மட்டும்தான் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒர்க்கு. ஏன்னா பரந்தூர் விமான நிலையத்தில் பிரச்சனை வரும்போது ஸ்டேட் கவர்மெண்ட் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இது. ஸோ ராமேஸ்வரம் திட்டம் அதுவும் என்னங்கிறது தெரியல. இதே மாதிரி நிறைய திட்டங்கள் சுவாரஸ்யமாக இருக்குது. அது திமுக நிறைவேற்றாத ஒரு திட்டங்களாகவும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த பட்ஜெட் வந்த உடனே நிறைய கண்டன குரல்கள் வந்துட்டு இருந்துச்சுங்க. அது பொதுமக்கள் மத்தியிலையும் இருக்குது, எதிர்கட்சிகள் மத்தியில் இருக்குது. எதிர்கட்சிகள் மத்தியில் விட்டுருங்க, ஏன்னா அது வந்து அவங்களுடைய அரசியல் செய்கிறதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் பொதுமக்கள் மத்தியில், அரசாங்க ஊழியர்கள் மத்தியில் இருந்துச்சு. நிதிநிலை அறிக்கை வந்த அந்த அந்த தினமே ஈவினிங் வந்து ஜாக்டோஜியோ அமைப்புகள் வந்து சொல்லியிருக்காங்க, 23ஆம் தேதி நாங்கள் போராட்டம் நடத்த போகிறோம், உண்ணாவிரத போராட்டம் ஒவ்வொரு மாவட்டங்களிலும். ஏன்னா அரசாங்க ஊழியர்களுக்கு உண்டான எந்த விஷயத்துலையுமே இதில் செய்யலை நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கடலூர் மாவட்டத்தில் மக்கள் ஆர்வலோட எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த மழைநீர், அவங்களுக்கு நிறைய வெள்ளம் அந்த மாதிரி பிரச்சனையை பார்த்துருப்பீங்க. அதுக்கு மழைநீர் உறிஞ்சு பூங்கான்னு சொல்லிட்டு சென்னையில் அமைச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தாங்க. அதுக்கு எந்த அறிவிப்பும் வரல. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து திறன் கண்ணாடிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கேன்னாங்க. அதோட சங்கத்தலைவர், மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தலைவர் வந்து 31,000 ரூபா தாங்க இந்த கண்ணாடியோட விலை, ஆனால் 40,000 ரூபா ஒதுக்கியிருக்காங்க, இது எதுக்குன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை மாதிரி எல்லா பக்கமுமே இந்த பட்ஜெட்டில் நிறைய மாற்று கருத்து தான் பொதுமக்கள் மத்தியிலே நிலவுது. அப்புறம் எதிர்க்கட்சிகள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்க்கலாமா? அண்ணாமலை அவர்கள், இது திமுகவினருக்கான பட்ஜெட்டுங்க, மக்களுக்கான பட்ஜெட் எதுவுமே கிடையாது. டாஸ்மார்க்கோட வருமானம் கூடியிருக்கு, தமிழ்நாடோட கடன் கூடியிருக்கு, இதுதான் இந்த பட்ஜெட்டோட விஷயம் அப்படின்னு சொல்லி பிஜேபி லீடர் சொல்லிட்டார். எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி அவர்கள், இது வெத்து பேப்பருங்க, இதில் ஒன்றுமே யூஸ் கிடையாது, இந்த பட்ஜெட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இதில் எதுவுமே அவங்க செய்ய போகிறதில்ல அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிட்டாரு. இந்த பட்ஜெட்டுக்கு உண்டான எந்த திட்டமும், தேர்தல் அறிக்கையில் திமுக கொடுத்த திட்டத்தை கூட கோரிக்கைகள் கூட இதில் நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி சார்பாகவும் சாடிட்டாங்க.
அதன் பிறகு உங்களுக்கே தெரியும் இதுலேயும் யார் ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு. நம்ம தாவேக்கா. தாவேக்கா இதுலேயும் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. விஜய். தாவேக்கா தலைவர் விஜய் இதுக்கு இந்த விஷயத்தை அழகாக அறிக்கையை எடுத்திருந்தாங்க. எப்படி விடுறாருங்கிறதே தெரியல. அவர் கரெக்டாக அவரோட தொண்டர்களையும் அவர் யார் அவருக்கு ஓட்டு போட நினைக்கிறாங்களோ அவரை ஈஸியாக ரீச் பண்ணிடுறாரு. இது வெறும் காகிதம் தான். இதை நாங்கள் கண்டிப்பான முறையில் திமுக இது நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். இதில் பல திட்டங்களை அவர் நோட் பண்ணி இந்தந்த திட்டங்கள் திமுகவினர் ஏமாற்றுறதுக்காக மக்களை ஏமாற்றுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுலேயும் ரொம்ப காட்டமாகவும் சொல்லியிருக்கிறாரு. இவ்வளோ தான் இந்த பட்ஜெட்டை நம்ம பார்க்குறோம். பட்ஜெட்டில் நடந்த சுவாரஸ்யம் சொல்லப்போனால் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க தமிழக பட்ஜெட்டில். அதை வந்து எந்த அளவில் சாத்தியப்படும் அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி தமிழகம் முழுவதுமே இருக்கிற அரசியல் விமர்சகர்கள்லேருந்து எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. 48,000 காலி இடங்களை நிரப்ப போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. ஏன்னா டிஎன்பிசி மூலமாக தான் அந்த காலி இடங்களை நிரப்ப முடியும். டிஎன்பிசி அனௌன்ஸ் பண்ணுறது வந்து ஏப்ரல்லையோ இல்லை மேலே தான் எக்ஸாம் நடத்துவாங்க. அதை நம்பி நிறைய பேர் எழுதுவாங்க. அதோட எக்ஸாம் ரிசல்ட்லேருந்து எல்லா ப்ராசஸும் முடிகிறதுக்கே ஜனவரி ஆயிரும். அப்போ இந்த 48,000 காலி இடங்களை எப்படி நிறைவேற்றுவாங்க அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள்லேருந்து பத்திரிகையாளர்கள்லேருந்து எல்லாருமே அந்த கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதுதாங்க தமிழக பட்ஜெட்டை நோக்கி நம்மளுடைய எதிர்க்கட்சிகளும் ஆளுங்கட்சிகளோட ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்தது போன வாரமே நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, இடி ரைடு, டாஸ்மார்க் மேலே இடி ரைடு. இடி ரைடு முடிஞ்சதுக்கப்புறம் டாஸ்மார்க் அந்த அமைச்சரும் ஆகட்டும் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தவங்க பலருமே வந்து என்ன அறிக்கை விட போகிறாங்க இடி அப்படிங்கிற எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. 1000 கோடி ரூபா இதில் ஊழல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி இடி அறிக்கை விட்டுருக்காங்க. இதை நேராக கொண்டு போய் நம்ம அமைச்சர்கிட்ட கொண்டு போய் நிட்டும் போது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அழகாக பயிர் சொல்லியிருக்காங்க. இது எப்போ போட்ட எஃப்ஐஆரை கையில் எடுத்துகிட்டு இடி வந்திருக்காங்க, இதை கொஞ்சம் நீங்கள் நோட்டம் போடுங்க. இது நாங்கள் மும்மொழி கொள்கைக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கோங்க, அதனால தான் எங்கள் மேலே இது ஏவிட்டுருக்காங்க. தொகுதி மறுசீரமைக்காக பேசுகிறோம், அதனால தான் எங்கள் மேலே இடி ஏவியிருக்காங்க. இது மேட்ரே இல்லைங்க, இது நான் கையாண்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். இதுக்கப்புறம் பிஜேபி லீடர் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த இடி ரைடு டெல்லி, சத்தீஸ்கர் தமிழகத்துக்கும் வருது அப்படின்னா என்ன அர்த்தங்க? டெல்லியிலே யாரை கைது செஞ்சாங்க, சத்தீஸ்கரில் யாரை கைது செஞ்சாங்க, நமக்கே ஒரு சிந்தனை தோணுது இல்லையா? அப்போ இந்த ரைடு எங்கே கொண்டு போய் முடிக்க போகிறாங்கன்னு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இதில் ரொம்ப வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் இதுலேயுமே ஸ்கோர் பண்ணிட்டார். எல்லாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அவர் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. ஜாம்நகர், குஜராத்தில் ஜாம்நகர் இடத்துல ஜியோ அம்பானி அவர்கள் சார்பாக ஒரு ஜூ ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது நம்முடைய பிரைம் மினிஸ்டர் வந்து அது இனக்ரேஷன் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தார். ரொம்ப அழகாக வந்து அங்கே உள்ள என்வாயர்மெண்ட் எல்லாமே அமைஞ்சிருக்கு. அவரோட எக்ஸ் பக்கத்தில் அதை போட்டிருந்தார். இந்த கோடை விடுமுறைக்கு ஒரு சிறந்த பரிசாக இருக்கும்னு நினைக்கிறோம். வாழ்த்துக்கள் ஜியோ டீமுக்கும் அம்பானி அவர்கள். இதற்கிடையில் வந்து இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இன்று அதிகாலையில் வந்து அப்போலோ ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார். நீர் சத்து குறைவாக அனுமதிக்கப்பட்டிருந்தார் சொன்னாங்க. இப்போ டிஸ்சார்ஜ் ஆகியிருக்காரு. அவர் உடல்நலம் தேர தமிழின் பல் சார்பாக நாங்கள் இறைவனை வேண்டிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சுனிதா வில்லியம்ஸ் அவங்க வந்து இந்த வாரத்தில் விண்வெளியிலேருந்து இறங்குறாங்க. அவங்களுடைய வரவேற்பு கொடுக்குறோம். அவங்க பூமியில் கால் பதிக்க தமிழின் பல் சார்பாக வரவேற்பு. தாவேக்காவோட நெல்லை மாவட்ட செயலாளர் அவர்கள் சுஜி அவருடைய மறைவு மிகவும் வருத்தமளிக்கிற விஷயம். அவருடைய குடும்பத்துக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். அவங்க ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறோம். மிக்க நன்றிங்க. எங்களுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற உத்வேகத்தில் தான் நாங்கள் வளரணும். மிக்க நன்றி.